வணக்கம். நம் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக டாக்டர் ஜே ஜான்சன் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. பெண்களுக்கான பிரச்சனைகள் நிறைய கேட்குறாங்க. அதற்கான ஒரு கேள்வியை இப்போ நம்ம அதுக்கு விடை கொடுக்கறதுக்காக இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கேன். அதை பற்றி நம்ம கேட்போம். டாக்டர், நம் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக சில கேள்விகள், பிசிஓடியை பற்றின சில கேள்விகள். இந்த காலகட்டத்தில் பிசிஓடி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை பிசிஓடினா என்ன, அதற்கான காரணங்கள் என்ன, விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அதாவது பிசிஓடி என்பது பெண்களுக்கான ஒரு சின்ன ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். சிம்டம் தான் பைலேட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரி. பைலேட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரி சொல்லுவாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா தெரியும். இப்போ மாதவிடாய் நிறைய பெண்களுக்கு, வாலிப பிள்ளைங்க, திரும்ப முடிந்த பெண்கள், அப்புறம் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், அப்புறம் குழந்தை இல்லாத பிரச்சனையில் பாதி அடையக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா 90% மேலே ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் சரியாக வரல, மாத்திரை போட்டால் மாதவிடாய் வருது டாக்டர், அப்படி தான் வருவாங்க. மாதவிடாய் 6 மாதம் ஆச்சு, 10 மாதம் ஆச்சு டாக்டர், 1 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, வயசு ஆகிட்டே இருக்குது, பருவம் பார்த்து பயிர் செய்யணும். ஒன்று திருமணத்திற்கு முன்னால் நம்ம சரி பண்ணியிருக்கணும், இல்லை திருமணம் முடிஞ்சு குழந்தை உண்டாகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும். குழந்தை வந்துடும் பரவாயில்ல, எப்படியாவது ஏதாவது மாத்திரை கடைகளில் வாங்கி சாப்பிட்றலாமா, மருந்து கடையில் வாங்கி சாப்பிடலாமா, அதில் ஏதாவது மாத்திரை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துடுறாங்க. ஆனால் தவறானது மருத்துவம். இயற்கை முறையில், சித்த மருத்துவத்தில் முறையான சிகிச்சையை நம்ம நிறைய மக்களுக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம கொடுத்து வரோம். அப்போ அந்த பிசிஓடி என்பது பைலேட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரி, அது பேர். அதாவது மெடிக்கல் வேர்டு பைலேட்ரல் பிசிஓடினா பைலேட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரி என்பது பெண்களுக்கான அந்த ஸ்கேன் ரிப்போர்ட், அப்டமன் அண்ட் பெல்வி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா அந்த பெண்களுக்கு பிசிஓடின்னு ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்போ பிசிஓடி ரிப்போர்ட் கொடுக்கும்போது பெண்களுக்கான அந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோன், பெண்களுக்கு சுரக்கக்கூடிய இந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஒழுங்காக சுரந்தா தான் மாதவிடாய் ரெகுலராக வரும். டாக்டர், எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சரியாக சுரப்பு குறைவாக இருந்து டெஸ்டோஸ்டிரோன் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக சுரந்துச்சுன்னா, அது ஆண்களுக்குள்ள அந்த மேல் ஹார்மோன் அதிகமாக பெண்களுக்கு சுரக்கிறதுனால இந்த பிசிஓடி பிரச்சனை ஏற்படுது. அது என்னென்ன அறிகுறி இருக்குன்னா, மாதவிடாய் ரெகுலராக வராது, ஒன்று முதல் பாயிண்ட். ரெண்டாவது, சுகர் லெவல் மாறும். நிறைய ஆங்கில மருத்துவத்தில் என்ன செய்வாங்கன்னா, இந்த சுகர் மாத்திரையை கொடுத்துருவாங்க. எது கிளேக்கோமேட், இந்த மாதிரி மாத்திரைகளை கொடுப்பாங்க. இதுக்கு பிசிஓடி சுகர் சில நேரங்களில் அதிகமாக, இந்த பிசிஓடிக்கு உள்ள மருந்து சுகருக்குள்ள மாத்திரை தான் ஆங்கில மருந்தில் கொடுக்குறாங்க. ஆனால் சித்த மருத்துவத்தில் ஹார்மோனுடைய கரெக்ட் பண்ணக்கூடிய மருந்துகளும், உணவு முறைகள்லையும், பிசிக்கல் ஒர்க்கிலையும், மாதவிடாய் வருவதற்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருந்து கொடுக்குறோம் சித்த மருந்துகளில். அந்த வகையில் பார்க்கும்போது முகங்களில் முடி முளைக்கும், மீசை தாடைகளில் முடி முளைக்கும், மார்பகங்களில் பெண்களுக்கு முடி முளைக்கும், கைகளில் கால்களில் முடி முளைக்கும். இதெல்லாம் பெண்களுக்கான பிசிஓடி பாதிப்பு. இப்போ மாதவிடாய் ஒழுங்காக வரல அப்படின்னு டாக்டர், லேடி டாக்டரையோ இல்லை எந்த டாக்டரையோ முறையான ஒரு டாக்டரை நம்ம பார்த்தோம்னா, அவங்க மாத்திரை ஃபஸ்ட்டு கொடுத்து பார்ப்பாங்க மாடு வருதுக்கு. ஆனால் கொடுத்து பார்த்தும் மாதவிடாய் வரலன்னா ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. அப்போ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அப்டமன் அல்ட்ராசவுண்டோ இல்லை டாப்லெட் ஸ்டடி எடுத்து பார்த்தோம்னா, அதில் அப்டமன் அண்ட் பெல்விஸ், ஹோல் அப்டமன் அண்ட் பெல்விஸ் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா அதில் பைலேட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரி, பிசிஓடி. இது பெண்களுக்கான வாலிப பிள்ளைங்க, திருமணம் முடியாத வாலிப பிள்ளைங்க, வாலிபத்திலிருந்து திருமணம் முடிந்த பெண்களுக்கும், அவர்கள் குழந்தையின்மை பிரச்சனை, அப்புறம் பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், அப்புறம் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த தொந்தரவு வெகுவாக ஒரு பெரிய தொற்று மாதிரி இருக்குது. தொற்று சொல்லுவாங்கள்ல, தொற்றுனா தொற்று நோய் கிடையாது, தொற்று மாதிரி பரவி கிடக்கு. இந்த பிசிஓடி பாதிப்பு வர்றதுக்கு காரணம் பிசிக்கல் ஒர்க்கு அதிகமாக இல்லாத காரணம், உணவு முறைகளில் குழப்பங்கள் அதிகமான, இந்த ஜங்க் ஃபுட்ஸு, ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் மைதா சம்மந்தப்பட்ட உணவுகள் அதிகமாக சாப்பிட்றதுனால இதில் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டு, நிறைய பெண்கள் யாரை கேட்டாலும் மாதவிடாய் வரல, மாத்திரை போட்டால் மாதவிடாய் வருது, வந்தால் அதிகமாக வருது, 6 மாதமாக வருது, 1 வருஷமாக வருது என்ற குழப்பங்கள் நிறைய பெண்களுக்கு ஏற்படும். இதற்கு சித்த மருத்துவத்தில் இயற்கை முறைகளில், இயற்கையினுடைய அன்னையினுடைய அரவணைப்பில், நம்முடைய தமிழர்களுக்கு உரிய சித்த மருத்துவத்தில் நம்ம பார்த்தோம்னா அதில் களச்சிக்காய் என்ற ஒரு வகையான காய்,
களச்சிக்காய். அடுத்த முறை வரும்போது அந்த களச்சிக்காய் உள்ள இந்த சேனலில் உங்களுக்கு காட்டுவேன், என்னென்ன செடிகள் என்னென்ன அந்த காய்கள்லாம் உங்களுக்கு காட்டுவேன். அதை நீங்கள் பார்க்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் அந்த களச்சிக்காயை பார்த்தீங்கன்னா அந்த களச்சிக்காயில் மேலே வெளியே வந்து பச்சை கலரில் இருக்கும், உள்ளே வந்து வெள்ளை கலரில் இருக்கும் சீடு மாதிரி. அது வெளியே உள்ள பச்சை தோலை உடச்சி நம்ம எடுத்துட்டு உள்ள அந்த ஒயிட் கலர் இருக்கக்கூடிய அந்த வெண்கரும்பு, இப்போ முட்டை இருக்குன்னா முட்டையில் மஞ்சள் கரு உள்ளே இருக்குல்ல, அதே மாதிரி அந்த களச்சிக்காய் அந்த பச்சை கலர் தோலை எடுத்து சாப்பிடக்கூடாது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலரில் ஒயிட் கலரில் இருக்கும். அதை எடுத்து பவுடர் பண்ணி அது காலையில் 1 ஸ்பூன், இரவு 1 ஸ்பூன், உணவுக்கு பின்பு காலையில் 1 ஸ்பூன், இரவு 1 ஸ்பூன், உணவுக்கு பின்பு நம்ம ஹாட் வாட்டரில் சாப்பிட்டோம்னா இந்த PCOD ஆனது வந்து நமக்கு என்ன செய்யும், கட்டிகள் சின்ன சின்ன சிஸ்ட், அதான் பைலேட்ரல் பாலிசிஸ்ட், பாலிஸ்ட்னு அர்த்தம் சின்ன சின்ன சிஸ்டுகள் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அது வந்து இந்த களச்சிக்காயுடைய மருந்துகள் மூலமாக கரைப்பதற்கு சித்த மருத்துவத்தில் ஒரு முறையான சிகிச்சை. ஆனால் அது மட்டும் அல்லாமல் மேற்கொண்டும் ஹார்மோன் பரிசோதனை நம்ம செய்து பார்க்க வேண்டும். காரணம்னா நிறைய பெண்களுக்கு தாடி முளைக்குது டாக்டர், முகங்களில் முடி முளைக்கு, பியூட்டி பார்லர்லாம் போய் பார்ப்பாங்க. இப்போ யாரை பார்த்தாலும் நல்ல சும்மா வயசான ஆள் மாதிரி தான் இருக்கும், பியூட்டி பார்லர் போட்டால் சின்ன ஆள் மாதிரி தெரியும். அதற்கு காரணம் பியூட்டி பார்லர். அப்போ சின்ன ஆட்களை வந்து நல்ல பவுடர் போட்டு ஐத்திரட்டு அது இது ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்காம உள்ள போய், ஆனால் நேச்சுரலே போயிடும், நேச்சுரல் முகமே போயிடும். இப்போ ஒரு நம்ம நேச்சுரல் முகம் போகுதுன்னா முகத்தை கழுவுற பிறகு என்ன ஆள் வேற யாரும் நம்ம சந்தேகம் வந்துடும் நமக்கு, நீங்கள் அவங்க தானா அப்படின்னு டவுட் வரும். ஏன் காரணம்னா ஃபுல்லாக மேக்கப், ஃபுல்லாக இயற்கை முறையில் முகங்கள் இல்லை. அதற்கு காரணம் மெச்சூரிட்டி அதிகமாக தெரியும் நிறைய பெண்களுக்கு. அதற்கும் PCODக்கும் உடன்பாடு உண்டு, உறவுகள் உண்டு. காரணம் வந்து ஹார்மோனுடைய குறைபாடுகள், ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ். இப்போ ரத்த பரிசோதனை ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், FSH பார்க்குறோம், LH பார்க்குறோம், புரோலாக்டின். FSHனா பாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டினேசிங் ஹார்மோன், புரோலாக்டின் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அப்புறம் எஸ்ட்ரடையால், ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடி, அப்படி வந்து நிறைய ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ்னால நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டு இவர்கள் திருமணத்திற்கு முன்பும் பாதிப்பு, திருமணம் முடிந்த பின்பும் பாதிப்பு, பல லட்சம் ரூபாய் செலவு செய்தும் பயன் இல்லாமல் நம்மளோட சித்த மருத்துவத்தை நாடி வர்றாங்க. இப்போ குழந்தை உண்டாகணும்னா இயற்கை முறையில் தான் குழந்தை உண்டாகணும். இப்போ நம்மலாம் எப்படி உண்டானோம், கணவன் மனைவிகள் உறவிலிருந்து தாம்பத்தியம் சேர்ந்து குழந்தைகள் பிறந்திருக்கோம் நம்மலாம், அதுதான் இயற்கையான ஒரு முறை. ஆனால் மாறாக செயற்கையிலே இப்போ என்னது, செயற்கை முறையில் குழந்தைகள் வேணுமா, செயற்கை முறையில் அது வேணுமா, இதோட ரெடிமேட் மாதிரி ஆகிடக்கூடாது. அப்போ PCOD வந்து நம்ம கட்டிகளை கரைச்சி மாதவிடாய் ரெகுலராக வர வைத்து அதற்கு சித்த மருத்துவத்தில் இந்த மருந்துகள் மூலமாக சில மாத்திரைகள் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சி அதற்குரிய முறைகளை பண்ணோம்னா நம்ம மாதவிடாய் ரெகுலராக வர வைக்கணும். அதுக்கப்புறம் திருமணம் இந்த பிறகு குழந்தை இல்லாத பிரச்சனையில் பாதிக்கப்படாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் மாதவிடாய் வரலாட்டியே உங்களுக்கு வந்து மார்பகம்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். சில இடத்துல உடல் எடை கடந்து காணப்படும் பெண்களுக்கு. அதுக்கப்புறம் மார்பக வலிகள் சில இடங்களில் வந்து போயிட்டு இருக்கும். நிறைய மார்பக வலிகளாட்ட மார்பகங்கள், அடுத்தால உடம்பு கனத்த மாதிரி இருக்கு, ஏதோ வெயிட் ஏற்றின மாதிரி இருக்கு. இதெல்லாம் காரணம் வந்து இந்த PCOD-உடைய பாதிப்பு தான். அதனால இதை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம். சித்த மருத்துவத்தில் இந்த களச்சிக்காய் மருந்துகள், சில மாத்திரைகள், நிறைய மருந்துகள்லாம் இருக்குது. அதை பற்றி எதுவுமே கன்சிடர் பண்ணி கவலைப்படாதீங்க. இயற்கையிலேயே நம்ம என்ன செய்யலாம், சரி பண்ணுறதுக்கு வழிகளை பார்த்துக்கலாம். சரி, ரொம்பவே அதனுடைய விளைவுகள் என்ன, காரணம் என்ன, அதை எப்படி இயற்கை முறையில் நம்ம தீர்க்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே அழகாக சொன்னீங்க டாக்டர்.